முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு புரிகிற தமிழில் நான் பேசுகிறேன். நான் என்னுடைய லண்டனில் என்னுடைய சபையில் நிறைய இந்திய தமிழர்கள் இருக்காங்க. அதனால் அவரோட பேசி எனக்கு ஓரளவுக்கு புரிகிற அளவுக்கு பேச முடியும். சரி, இப்போ இலங்கைன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு பொதுவாகவே தெரியும், போர் நடந்த இடம். போராட்ட சூழலில் வாழ்ந்து போராட்ட சூழலில் பிறந்து போராட்ட சூழலே வளர்ந்து தான் என்னுடைய வாழ்க்கையாக இருந்தது. கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தபடினாலே கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தோன்னா என்னுடைய தகப்பனார் ஒரு மறை ஆசிரியராக இருந்தார். அதாவது இங்கே நான் சண்டே ஸ்கூல் சொல்லிட்டு அது மாதிரி மறை ஆசிரியராக இருந்தார். அவர் மூலமாக நான் வேதத்தை கற்றுக்கொள்ளல. நான் அப்படி சொல்ல முடியும் சொன்னால் கத்தோலிக்கர்களுடைய வழக்கம் உங்களுக்கு தெரியும், வேதத்தை நாங்கள் அவ்வளவு கற்றுக்கொள்வது கிடையாது. ஆனால் அவர் எனக்கு சொல்லி தந்த நல்ல பாடம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்பது. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொண்ட விஷயம் மற்றவர்களை மன்னிக்க வேணும் என்றது ஒன்று. அடுத்தது நாங்கள் எல்லா சூழ்நிலையிலையும் தைரியமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு அதை என்னுடைய தகப்பன் மூலமாக கற்றுக் கொடுத்தார். என்னுடைய சகோதரன் தன்னுடைய 18வது வயதில் இறந்துவிட்டாராக நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். இந்த சூழ்நிலையில் நான் தான் என்னுடைய வீட்டிலே ஆம்பளை பிள்ளையாக வளர்ந்திருக்கிறேன். அதாவது ஒரு ஆண் பிள்ளை என்னென்ன வேலையெல்லாம் செய்ய வேண்டுமோ குடும்பத்துக்கு அதையெல்லாம் நான் செய்திருக்கிறேன். என்னுடைய தகப்பன் சொல்லுவார், நான் நீங்கள் தான் என்னுடைய ஆண் பிள்ளைன்னு சொல்லுவார். அந்தளவுக்கு தைரியத்தை கொடுத்து என்னுடைய தகப்பனை வளர்ந்திருந்தார். இப்படியான சூழ்நிலை கொண்டிருக்கும்போது போராட்ட சூழல் முழுவதுமே என்னுடைய வாழ்க்கை போராட்டங்களாக போர் பிள்ளையாக போய்கொண்டு வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 12 வயதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை பாதை வேறு விதமாக போய்கொண்டு எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவர் என்னை நடத்தினார், பாதுகாத்தார்னு சொல்லப்படும். சின்ன வயதிலிருந்தே ஆண்டவர் என்னை வேறுபடுத்திட்டார். அதை நான் இப்பொழுதுதான் நான் வந்து பொழுது ஆண்டவர் என்னை வேறுபடுத்தியிருக்கிறார். என்ன சொன்னால் கத்தோலிக்க மதத்தில் இருந்தாலும் ஒரு நாள் ஒரு சகோதரி ஆரோக்கிய சபையில் உள்ள ஒரு சகோதரி என்ன நமக்கு பேசுகிற சொன்னால், நீங்கள் எல்லாம் விக்கிரகத்தை ஆராய்ந்தவராயிருந்தீங்க என்று சொல்லும் பொழுது நான் ஏன் அப்படி சொன்னேன்னு தெரியாது. எனக்கு வேதம் அவ்வளவு தெரியாது. ஆனால் நான் சொன்னேன்னு சொன்னால், நாங்கள் விக்கிரகத்தை நான் கும்பிடுவதில்லை. அது மரியாதை நாங்கள் வச்சிருக்கிறோம். நம்ம வீட்டில் பெரியவங்க யாராவது போனால் அவங்கள ஞாபகமாக வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஞாபகத்தை வச்சுருக்கோம். நாங்கள் கும்பிடுவதில்லை சொல்லிக்கிறோம். அது இப்போ எனக்குள்ள ஒரு போராட்டம். நான் சொன்னதை செய்ய வரும். என்னன்னு சொன்னால், அதை பொதுவாகவே என்னுடைய இயல்பு என்னன்னு சொன்னால், நான் ஒரு விஷயத்தை சொன்னேன்னு சொன்னால் அது உண்மையாக இருக்கணும். அது உண்மையாக இருக்கணும்ன்றது அதுபடி நடக்கணும்னு நினைக்கிறாள். அதனால் நான் இப்போ அதை நான் ப்ராக்டிக்கலாக கொண்டு வரணுன்றதுக்காக என்ன செய்ய ஆரம்பிச்சேன்னு சொன்னால், கத்தோலிக்க சபையிலேயே இருக்கும்போதே சர்ச்சுக்கு போனால் நடுவில் சர்ச்சில் நடுவில் பணக்காடு இருக்குது. ஒரு நாளும் அந்த விக்கிரகங்களுக்கு கிட்ட போய் வணங்குவது கிடையாது. ஆனால் நான் கத்தோலிக்க சபையிலே இருந்தேன். இதே போல் நிறைய விஷயங்களில் என்னை ஆண்டவர் வேறுபிடித்து கொண்டு வந்தார். பாவ சங்கீர்த்தனம் என்ற ஒரு விஷயம் கத்தோலிக்க மதத்தில் இருக்குது. அதை நான் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு நான் செய்கிறதில்லை. அப்போ என்னுடைய அப்பா கொஞ்சம் ஒரு வைராக்கியமான கத்தோலிக்க மறையாசிரியராக இருந்தபடினால அப்போ எனக்கும் என்னுடைய அப்பாவுக்கு முறையில் நிறைய வாக்குவாதங்கள் வரும். அப்போ நான் சொன்ன விஷயம் என்ன சொன்னால், நான் ஒரு மனுஷனோட போயிட்டு எதுக்கு எப்படி பாவத்தை அறிக்கிறோம், நான் ஆண்டவருடைய எந்த பாவத்தை அறிக்கையிடுன்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரியாக நிறைய விஷயங்கள் ஆண்டவர் என்னை வருவித்து கொண்டு வந்தார். இதற்கு பிறகு இலங்கையிலிருந்து ஒரு பகுதியாக நான் லண்டனுக்கு போயிருந்தேன். அந்த காலகட்டங்கள் மிகவும் கஷ்டமான கடினமான பாதையாக இருந்தது. கிட்டத்தட்ட 3-4 வருஷங்கள் தனியாக ஒரு பெண்ணாக அந்த இடத்துல நான் உயிர் தம்பி வாழ வேண்டியிருந்தது தான் சொல்லணும். அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைக்குள்ள நான் வாழ்ந்து வந்திருந்தேன். ஆனால் எல்லா நேரத்திலையும் ஆண்டவர் என்னோட இல்லை. நான் லண்டனுக்கு போகிறதுக்கு முதல் என்னுடைய அது போகிறதுக்கான ஆயுதப்படுத்துகிறோடு நடந்து கொண்டிருந்த பொழுது நான் என்னுடைய கணவன் தீர்மானித்தோம், லண்டனுக்கு ஒருவேளை நான் போனால் நான் சபைக்கு போகிறேன்னு சொல்லி. இப்போ சபைக்கு போகிறதுன்னு சொல்லி தீர்மானித்தது அது எப்படி சொன்னால், ஒரு நான் போனால் ஆண்டவரை எனக்கு இதை செய்தாருன்னா நான் போவேன். ஏன்னா நான் பக்தியோடு தான் இருந்தேன். ஆனால்
அவர் சத்தியம் தெரியாது. அப்போ நான் எப்படி சொல்லும்போது நான் என்னுடைய கணவன் தீர்மானித்து போனோம், நான் லண்டனுக்கு போனால் நான் சபைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ இது பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷங்களுக்கு அந்த 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 நடைமுறை வந்து ஈடுபட்டு கொண்டே போகுது. நான் கடலுக்குள்ள மூக்க ஆரம்பிச்சிட்டேன். இது நடக்கலை. எனக்கு ஒரு குழந்தை பிறந்து 5 மாதங்களாக இருந்து நான் போகலை. போகுது. இப்போ நான் ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரை நான் போகிறது உங்களுக்கு விருப்பம் இல்லையா, அதாவது நான் கத்தோலிக்க மதத்திலிருந்து சபைக்கு போகிறது நான் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எனக்கு விசா தர வேணாம், நான் வெளிநாட்டுக்கு போகலை, இல்லை நான் போகிறது சரியான எனக்கு விசா கொடுங்கன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இதுக்கு பிறகு நிறைய சந்தர்ப்பங்கள் சரியாக வரல. அப்போ நான் போகிறது வேண்டாம் விட்டுக்கலாம்னு சொல்லி முடிவெடுத்துட்டு நான் என்னுடைய பாஸ்போர்ட்டை திரும்ப தர சொல்லி கேட்டிருந்தேன் இமிகிரேஷனுக்கு. இப்போ எனக்கு பாஸ்போர்ட் வந்து எம்பசியில் இருக்குது. அப்போ கேட்கும்போது லெட்டர் எழுதி அனுப்பி நான் போகலை, என்னால் இதுக்கு பிறகு போக முடியாது, எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தது, என்னால் போக முடியாதுன்னு சொல்லி நான் ஒரு லெட்டர் எழுதி அனுப்பினேன். அப்போ எனக்கு அதுக்குமே கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கிட்ட எந்த பதிலும் வரல. இதுக்கு பிறகு நான் திரும்ப ஒரு முறை, ஏன்னா எனக்கு அந்த பாஸ்போர்ட்டை கையில் எடுத்து அந்த பாஸ்போர்ட்டில் நான் விசா அடிக்கவேன்னு சொல்லி காட்டினால்தான் நான் செலவழித்த பணத்திலேருந்து ஒரு கொஞ்சம் பணமாவது எனக்கு திரும்ப வரும். அதுக்காக நான் அதை அவசரமாக அந்த பாஸ்போர்ட்டை கையில் எடுத்துருவோம் அப்படின்னு செய்வேன். அதுக்கு பிறகு நான் புரிய நான் பேசுகிறதும் அதுக்கு பிறகு நான் ஒரு அவசரமான ஒரு லெட்டர் எழுதி இமெயில் எழுதி எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக இன்னொரு நாட்டுக்கு அதாவது இந்தியாவுக்கு நான் போக வேணும், அதனால எனக்கு இந்த பாஸ்போர்ட்டை அவசரமாக கொடுங்கன்னு சொல்லி திரும்ப ஒரு இமெயில் எழுதி அனுப்பினேன். என்ன விதத்தில் எல்லாம் முயற்சி செய்து இந்த பாஸ்போர்ட் எடுத்துடலாம்ன்றது தான் என்னுடைய நோக்கமாக இருக்குது. இப்போ என்னுடைய கணவர் இந்து சமயத்தை செய்தார். நான் திருமணம் செய்தது இந்து சமயத்தில். அப்போ என்னுடைய கணவர் இந்து சமயத்தை செய்தார். அப்போ அவர் சொன்னார், ஆனால் நான் ஜெபம் பண்ணுறது இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ஒரு சிரிப்பு. ஏன்னா நான் கடனுக்குள்ள போய் கொண்டிருக்கிறோம், நிறைய பிரச்சனை. அப்போதான் போர் சூழல்ல இருந்து வெளியில் வந்துருக்கிறோம். வெளியில் வரும்போது கையில் எதுவுமே இல்லாமல் ஒரு சின்ன கவரில் ஒரு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஊரோட தான் நாங்கள் வெளியில் வந்தோம் அந்த போர் சூழலில். அப்போ இந்த நிலைமையில் இருக்கும்போது இவர் கடவுளரும் எந்த நேரம் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க என்று சொல்லி அவருக்கு ஒரு சிரிப்பு. அப்போ அவர் சொன்னார், இப்போ உங்களோட ஆண்டவர்கிட்ட விசா தர சொல்லி சொன்னால் நான் வந்து 2-3 முறை அவங்களோட விண்ணப்பிச்சுட்டு விட்ரோ பண்ணுறதுக்கு பாஸ்போர்ட்டை திரும்ப தாங்கன்னு சொல்லி. அப்போ நான் ஏதோ ஒரு இதில் சொன்னேன், ஆண்டவரால் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் அப்படியே விட்டாச்சு. இதுக்கு பிறகு எனக்கு ஒரு நாள் குறுஞ்செய்தி செய்தி டெக்ஸ்ட் மெசேஜ் வருது, உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அதாவது எங்களுடைய டாக்குமெண்ட் இந்த சென்னையில் இருந்து தான் எங்களுக்கு ஸ்ரீலங்காவுக்கு வரும். அப்போ டாக்குமெண்ட்ஸ் வந்துருக்குது, வந்து எடுத்துக்கொண்டு போகலாம் நீங்கள் சொல்லி. அப்போ நான் போகிறேன். கடைசி நேரம் அதுவும் பஸ்ஸை தவறவிட்டு என்னுடைய இடத்துலேருந்து கொழும்புக்கு போகிறதுக்கு 8 மணிக்கு ஆகணும். கடைசி நேரத்தில் அவசரமாக ஓடி போய் அந்த போனால் நான் தான் கடைசியாக அந்த கூட்டுற நேரம் கடைசியாக அங்கே போயிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு வாரேன். வெளியில் வரும்போது தான் கொஞ்சம் ஆசுவாசமாக மூச்சு விட்டுக்கொண்டு வெளியில் வந்துட்டு பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு வந்து பார்த்தா பாஸ்போர்ட்டில் மிஸ் ஆகிடுச்சு. நான் கேட்டது திருப்பி தானே நான் வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொல்லி. ஆனால் எனக்கு வந்த பாஸ்போர்ட் விசாவோட வந்துச்சு. அப்போ நான் உடனே எனக்கு கணவருக்கு ஃபோன் பண்ணிட்டு எனக்கு ஏன்னா நான் இதுக்கு முன்ன விசாவை பார்த்ததில்லை. அப்போ எனக்கு பார்த்த விசா மாதிரி இருக்குது பாஸ்போர்ட் அடிச்சுருக்கேன்னு சொல்லும்போது அவர் உடனே சொன்னாங்க, ஞாபகம் இருக்கேன் நான் உடனே சார்ஜ் பண்ணி நாங்கள் செகண்ட் பார்க்கணும் நான் இருக்கிற என்னோட எனக்கு காட்டுறதுக்காக தான் நாங்கள் நான் விசா பண்ணுறேன்னு சொல்லி என்னுடைய கணவர் சொன்னார். ஆமாம், அதோட அதுதான் மிகப்பெரிய சாட்சி. நான் வந்து வெளிநாடு ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக என்ன வெளிநாட்டுக்கு கொண்டு போல. நான் அன்றையில இருந்து சபைக்கு போக ஆரம்பித்தேன், என்னுடைய கணவரும் சபைக்கு போக ஆரம்பித்தேன். ஆனாலும் பாடுகள் பாச சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் உபத்திரவம் தான் உபத்திரவம் தான் பாடுகள் எனக்கு ஓய்ந்த பாடில்லை, தொடர்ந்துமே இருந்தது. ஆனாலும் நான் ஆண்டவர்கிட்ட என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை நான் உங்களோட ஊழியத்தை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன், நீங்கள் என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லிவிட்டேன். நான் இன்றைக்கு வரைக்கும் சொல்றது, நான் போன எல்லா குடும்பமான பாதைகளும் வந்து ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை பெற்றுக் கொடுப்பதற்காக அனுமதிப்பதற்காக
என்னை பயன்படுத்துவதற்காக அந்த வேதனைகள் எனக்கு தெரிந்திருந்தால் தான் நான் இன்னொருக்கு கை கொடுக்க முடியும். என்னுடைய குடும்பத்தில் ஒரு கஷ்டம் வந்தால் தான் எனக்கு அடுத்த குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தை நாங்கள் வழி புரியும். எனக்கு கண்ணீர் வந்தால் தான் இன்னொருவருடைய கண்ணீர் அந்த பெருமதி எனக்கு தெரியும். அதனால ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கென்று அடைகிறதுக்கு முன்னதாகவே என்னை ஆண்டவர் பயன்படுத்த தொடங்கினார். தன்னுடைய பாதையில நடத்துவதற்காக மிகப்பெரிய சாட்சியாக ஆண்டவர்கிட்ட இருக்கிறார். இன்னும் நான் சொல்ல போனால் நான் நெற்பது இருக்கிற அவ்வளோ சுத்தத்தினால ஒரு காலங்களில் எத்தனையோ பேர் வீட்டு வந்திருக்கிறாங்க, எத்தனையோ பேர் தங்கள் உறவுகள் வந்திருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு சின்ன கீழல் பயன்படப்படாமல் எங்கள் உறவுகளையும் பாதுகாத்து நாங்கள் அந்த மிகப்பெரிய பொருட்கள் வெளியில் வந்திருக்கிறோம். அதில் நான் சாட்சியாக சொல்வதாக ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இதில் வந்து ஒரு நாள் நான் சாவு ரெண்டா என்ன மரணத்தில் எல்லா வேலையும் போய் அதை ருசி பார்த்துருக்கேன். நான் சொல்கிறேன், நான் ருசி பார்த்துருக்கேன் மரணத்தை சொல்லி. அந்த அளவுக்கு சாகுறதுக்குன்னா நான் எவ்வளவு பயப்படுவேன்னு சொல்லதை அந்த நேரத்தில் தான் நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட 3 நாட்கள் நான் கம்பெனிலேருந்து வெளியில் வரேன். கம்பெனியில் பதுங்கு குழியிலேருந்து நான் வெளியில் வரல. கோயிலுக்கு போகிறதுக்கு கூட நான் பதுங்கு குழியிலேருந்து வெளியில் வரல. எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 3 பிள்ளைகளையும் என்னுடைய அம்மாவோ என்னோட வயசான அம்மா இருந்தாங்க. மற்ற என்னுடைய கணவர் இவங்க தான் பார்த்தாங்களே தவிர நான் போகவே இல்லை. என்னுடைய பிள்ளைகளை பார்க்கறதுக்காக கூட நான் கண்ணில் வெளியில் போயிட்டா ஒவ்வொரு நிமிஷமும் நான் அடுத்த நிமிஷம் செத்துருவேன்னு சொல்லி ஒரு பயத்தோடு தான் இருந்திருந்தாங்க. அப்போ ஒரு 3 நாளைக்கு பிள்ளைகளை முடியாது நான் கட்டாயம் கோயிலுக்கு போய் ஆகணுன்றதுக்காக ஒரு சின்ன ஒரு ஷெல்லாம் போய் ஒரு சின்ன கடந்து தான் எல்லாருக்கும் கடற்கரை வெளியில் போயிட்டு எல்லா கடற்கரையும் எடுத்துட்டு வருவாங்க. அந்த டைமில் நான் வெளியில் போனேன். போய் நிறைய தூரம் இல்லை, 10 ஒரு 10 அடி தூரத்தில் தான் நாங்கள் ஒரு கழிப்படம் மாதிரி 4 தகரத்தை குத்தி வச்சு ஒரு மறைப்பு மாதிரி வச்சுட்டு பயன்படுத்தோம். அதுக்குள்ளே போய் இருந்து ஒரு 3 நிமிஷம் இருக்காது. அந்த ட்ரிகர் பண்ணுற சத்தம் இருக்கும். ஷெல் வந்து ட்ரிகர் பண்ணுற சத்தம் உங்களுக்கு கேட்கும். அவ்வளோ கிட்ட தான் ஆகிட்டு இருந்தது. அப்போ அந்த ட்ரிகர் பண்ணுற சத்தம் கேட்டோன்னே ஷெல் வரப்போகுதுன்னு தெரியும். அவசரமாக நான் கழுவினேன். கிட்டத்தட்ட 14 ஷெல் நான் இருந்த இடத்தை சுற்றி அப்படியே விழுந்துச்சு. எல்லா இடத்துலையும் அந்த தகரங்களுக்குள்ளால புள்ளி பறந்த மாதிரி அப்படியே மின்மினி பூச்சி மாதிரி பறந்து போய் நான் அப்படியே காதை வச்சுக்கணும். ஆண்டவரே மட்டும்தான் கற்றுக்க முடியும். கொஞ்ச நேரத்தில் அந்த ஷெல் விழுகிறதுல ஒருத்தரும் நோக்க மாட்டாங்க, யாருமே வெளியில் வர மாட்டாங்க. எல்லாம் விழுந்து கடைசியில் அந்த சின்ன சின்ன சிதறல் விழுந்து மூடிய சத்தம் முடிய கடை கட்டாதான் அவங்க எல்லாருக்கும் கூட தான் ஓடி வருது. என்னை எழுத்து கொண்டு போய் வாங்கல வச்சு எல்லாரும் வந்து என்ன கேட்டாலும் சரி ஓகே அது பிரச்சனை எல்லாரும் என்னை கை காலெல்லாம் தலையை பார்க்குறாங்க. ஒரு சின்ன குரல் காயமில்லை. ஆனால் நான் அந்த 4 நகரத்தையும் பார்க்க முடியாது. செல்லடை போட்ட மாதிரி ஓட்டேன். அந்த என்னை எல்லா இடத்துலையும் பாதுகாத்து என்னை கொண்டு வந்தார். எனக்கு அவருடைய காரியத்தை செய்யணுன்றதுக்காக எனக்கு மிகப்பெரிய சாட்சியாக உங்களுக்கு இருப்பதை நான் நம்புகிறேன். நீங்களும் எத்தனையோ நிறைய பாடல்களால் போயிருப்பீங்க, நிறைய கஷ்டங்கள்